அஜித்குமார் மீது இவ்வளவு காயங்கள் உள்ளது, எதை வைத்து அவர் தாக்கப்பட்டார் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் பைப் உள்ளிட்டவற்றால் தாக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் நிலையில் அஜித்குமார் உடலில் இவ்வளவு காயங்கள் இருக்கிறது, எதை வைத்து அவர் தாக்கப்பட்டார், மேலும் தாக்கப்பட்ட இடத்தில் இரத்தக்கரை ஏன் சேகரிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே இதே கேள்வி முன்னதாக முன்வைத்த பொழுது அந்த இடத்தில் இரத்தக்கரை எதுவுமே இல்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அப்படி என்றால் எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சாட்சிகளை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தார் அல்லது காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்த நிலையில் தற்பொழுது மீண்டும் நீதிபதிகள் அதே ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். இரத்தக்கரை அந்த மாதிரிகளை ஏன் சேகரிக்கவில்லை என்ற ஒரு முக்கியமான கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அந்த முதல்வரினுடைய அறிக்கை மற்றும் அந்த கோவில் உதவி ஆணையரினுடைய சாட்சிகளை முன்வைத்து நீதிமன்றம் தற்பொழுதே கேள்விகளை எழுப்பி வருகிறது. இந்த நிலையில் அஜித்குமார் அந்த தாக்கப்பட்ட வீடியோ வைரலாகி வந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அந்த வீடியோவை எடுத்த சக்தீஸ்வரனும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருந்தார்கள். நீதிமன்ற உத்தரவுப்படி தற்பொழுது சக்தீஸ்வரனும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார். தற்பொழுது அவர் தனது சாட்சியங்களை அளித்து வருகிறார். இதை நாம் சாட்சியம் என்று சொல்ல முடியாது என்றால் சாட்சியம் என்றால் விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெறும் பொழுது முறைப்படி இந்த சாட்சிகளை இந்த வழக்கில் சேர்த்து அவர்கள்தான் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்படுவார்கள், அவர்கள்தான் பதிலளிக்கப்படுவார்கள். இங்கு பொறுத்தவரை நீதிபதிகள் இந்த குற்றத்தினுடைய அந்த கொடூரத்தை உணரக்கூடிய வகையில் அந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறவர்களை அழைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் பல்வேறு நபர்கள் அழைக்கப்படும் நிலையில் தற்பொழுது இந்த வீடியோவை எடுத்து அந்த சக்தீஸ்வரனும் ஆஜராகி நீதிபதிகளினுடைய கேள்விக்கு பதிலளித்து வருகிறார். அப்பொழுது நீதிபதிகள் அவரிடம் இந்த வீடியோவை நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள், எவ்வளவு நேரம் எடுத்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் அங்கு என்ன நடந்தது, அதாவது அந்த வீடியோ என்பது கோயில் வளாகத்திலேயே எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. எனவே அந்த வீடியோவை எடுத்த நபர் அந்த சக்தீஸ்வரன் என்றுதான் கூறப்படுகிறது. எனவே அவர் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. தற்பொழுது அவரும் ஆஜராகி இருக்கிறார். நீதிபதிகள் அவரிடம் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் இந்த வீடியோ எங்கிருந்து எடுத்தீர்கள், எவ்வளவு நேரம் எடுத்தீர்கள், என்ன நடந்தது, யார் அங்கு இருந்தார்கள், இந்த கேள்வி எல்லாம் அந்த வீடியோ எடுத்த நபர் சக்தீஸ்வரனிடம் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள். தற்பொழுது அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளித்து வருகிறார்.